ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, இந்த தேர்தல் நெருங்கும் காலகட்டத்தில் எல்லா எதிர்க்கட்சிகளும் செய்யக்கூடிய ஒரு செயல் என்ன சொன்னால், அன்றைக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றதோ அந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து அந்த தேர்தலுக்கு முன்னர் ஒரு 6 மாத காலங்களுக்கு முன்னாடி மட்டும் என்ன செய்வாங்கன்னா, மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வருவாங்க. அதற்கு முன்னாடி மௌனம் சாதித்திருப்பாங்க. அதே போலத்தான் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, குப்பை பிரச்சனை தான். இன்னைக்கு குப்பை, அதாவது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா நாடுகள்லையும் முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது குப்பை. அதை அவர்கள் எப்படி மேம்படுத்தி கொண்டு போயிருக்காங்க, அந்த குப்பை பிரச்சனைகளுக்கு தீர்வை எப்படி கொண்டு போயிருக்காங்கங்கிற ஒரு திட்டத்தை மக்கள் முன்னாடி வச்சு, இதை அரசு செய்யலையே, ஏன் அந்த நாட்டில் சாத்தியப்பட்டுச்சு இந்த நாட்டில் ஏன் சாத்தியப்படலைங்கிற பிரச்சனையை கொண்டு வராமல் குப்பை மட்டுமே பிரச்சனை. அப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னா, இயற்கை சார்ந்தும், இயற்கைனா என்ன, இதையெல்லாம் மக்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய வகையில் எதிர்க்கட்சிகள் செஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி குப்பை பிரச்சனையை முக்கியமாக யார் கையில் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா, பாசிஸ்டுகள் தான் கையில் எடுத்திருக்காங்க. அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைப்பதற்கு எந்த ஒரு விஷயமும் இல்லையோ என்னவோ தெரியல, குப்பை பிரச்சனை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. குப்பைக்கு நிச்சயமாக தீர்வு இருக்குது. இப்போது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே மக்கள் மன்றத்தில் அறிவிக்கிட்டோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குப்பை பிரச்சனை எப்படி நாங்கள் தீர்வு செய்ய போகிறோம், எங்கள் கையில் நீங்கள் அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா குப்பை பிரச்சனை இல்லாமல் நாங்கள் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யலாம், பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம். அதை விட்டுட்டு குப்பை பிரச்சனையை மிகப்பெரிய ஒரு பூதாகாரமாக எழுப்பிக்கிட்டு இருக்கிறது இன்றைக்கி எதிர்க்கட்சிகள். இந்த நிலைப்பாட்டில் நீங்கள் கடந்த காலத்தில் உங்கள்கிட்ட ஆட்சி இருந்தப்போ குப்பை பிரச்சனைக்கு என்ன தீர்வு கண்டீங்க? ஒரே ஒரு தீர்வு தான் கண்டீங்க, குப்பை மேலாண்மை தனியார் வசத்தில் ஒப்படைச்சிங்க. குப்பை மேலாண்மை தனியார் வசத்தில் ஒப்படைச்சா ஏற்கனவே 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம், அதாவது வந்து பணி வந்து நிரந்தரமாக்கப்படாமல் தற்காலிக பணியாளர்களாகவே 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் இருந்தவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களா இல்லையா? நமக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, தனியார் வசம் இருக்கக்கூடிய மருத்துவம் மற்றும் கல்வி மருத்துவம் அடிப்படை தேவைகள் அனைத்துமே, போக்குவரத்திலிருந்து எல்லா விஷயங்களுமே தனியார் வசத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பொது உடைமையாக்கணும், அரசுடைமையாக்கணும். அரசு தான் அதை நிகழ்த்தணும். அதில் பணியாற்றக்கூடிய அனைவருமே அரசு பணியாளர்களாக மாற்றப்படணுங்கிறதான் நம்முடைய சித்தாந்தமும் சிந்தனையும் தான். அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலைகளை மட்டுமே என்ன செய்யுங்கன்னு கேட்டிங்கன்னா, எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய காலத்தில் 2026 சட்டமன்றத்தை அலங்கரிக்கக்கூடியதாக இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே தனியார் வசத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை அரசுடைமையாக்கப்படணுங்கிறதான் சமூக செயல்பாட்டாளர்களுடைய முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது. அந்த கருத்தை தான் நம்ம ஒரு சமூக செயல்பாட்டாளராக முன்வைக்கிறோம். குப்பை ஒரு பிரச்சனை அல்ல, நிச்சயம் தீர்வு இருக்கிறது, தீர்வை நோக்கி நகர்வோம் என்று இந்த காணொலியை நம்ம முடிச்சுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி.